ஒரு நடிகரா விஜய்க்கு ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறது உண்மைதான். ஆனா அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு கேட்டா ஒரு கேள்விக்குறி அப்படின்ற மாதிரி நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. இது இப்ப ரொம்பவே பரபரப்பா பேசப்படுது. நயினார் நாகேந்திரன் பாஜகவோட மாநில தலைவர். இவர் ஏற்கனவே த்ரிஷா பத்தி பேசின விஷயம் ரொம்பவே சர்ச்சையா மாறுச்சு. அதுக்கப்புறமா இது தொடர்பா நிறைய பேர் விவாதங்களை ஏற்படுத்தினாங்க, பேசு பொருளாவும் மாறுச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் தொடங்கிடுச்சு. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குறை சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, ஒரு சில கட்சியினர் தனக்கு பிடிக்காத கட்சிகளை பத்தி அவதூறு பரப்புறதா இருக்கட்டும், அவங்க பண்ண தப்புகளை சுட்டி காட்டுறதா இருக்கட்டும், அவங்க செய்யாத ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை செய்யலன்னா அதை பத்தியுமே நிறைய விமர்சனங்களை வச்சு பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இதுல மிக முக்கியமா புது வரவு தமிழக வெற்றி கழகம். இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்த உடனே என்ன சொல்றாருன்னா, அப்பா எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டு இருக்காரு. விஜய் மட்டும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தினர் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் தான் போட்டியே நடந்துட்டு இருக்கும். நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தேர்தலை சந்திச்சாலுமே இருமுனை போட்டி அப்படின்றதுதான் தமிழகத்துல இருந்துட்டு இருக்கு. இப்போ விஜய் புதுவரவா வந்திருக்காரு. ஆனா இப்ப தேர்தல் களத்துல 4 முனை போட்டி நிலவ போகுது. திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம். இதுல நாம் தமிழர் கட்சியால ஏதாவது பாதிப்பு வருமானு கேட்டா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அவங்க ஒரு சில தொகுதிகளில் வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்பு வந்தாலும் இதனால திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ எந்த பாதிப்பும் கிடையாது. இதுல முக்கியமா நம்ம தமிழக வெற்றி கழகம் புதுவரவா வந்தாலும் இவங்க வாக்குகளை சிதறடிச்சிடுவாங்க அப்படின்றது மறுக்க முடியாததா இருக்குது. இப்ப எல்லா கட்சிக்குமே கூட்டம் போகுது அப்படின்னா கண்டிப்பா காசு கொடுத்துதான் கூட்டிட்டு வராங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தவிர்க்க முடியாததா இருக்குது. ஆனா விஜய்க்கு வரக்கூடிய கூட்டங்கள் காசு கொடுத்துதான் கூட்டிட்டு வராங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது அரசியல் கட்சியினருமே கண்டிப்பா வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. இப்போ திமுகவை குறை சொல்லும் போது அதிமுக என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக காசு கொடுத்துதான் கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதிமுகவை குறை சொல்லும் போது திமுக அதிமுக காசு கொடுத்துதான் கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தை திமுக குறை சொன்னாலும் அதிமுக குறை சொன்னாலும் விஜய்க்கு கூட்டம் வருது ஒரு நடிகர் அப்படின்றதுனால மட்டும்தான் கூட்டம் வருது, மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. காசு கொடுத்துதான் கூட்டத்தை கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில நயினார் நாகேந்திரன் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசியிருக்காரு. அது என்னன்னா, விஜய்க்கு கூட்டலாம் கூட்டுறது சரிதான்ப்பா, அவர் ஒரு நட்சத்திரம், அதாவது ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்றதுனாலதான் கூட்டம் வருது. ஆனா இந்த கூட்டங்கள் எல்லாமே அவருக்கு ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டா கிடையாது. விஜய் ஒரு பிம்பம், அதாவது ஒரு சினிமா துறையில ஒரு பிம்பமா இருக்கிறதுனாலதான் அவரை பார்க்கறது கூட்டம் வருது. இப்ப இருக்கக்கூடிய மக்களுக்கும் இளைஞர்களுக்குமே அரசியல் புரிதல் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. விஜய் சினிமா ஸ்டார் அப்படின்றதுனால மட்டும்தான் அவர் பார்க்கறதுக்கு கூட்டம் வராங்களே தவிர ஒரு அரசியல் கட்சி தலைவரா அவர் பார்க்கறதுக்கு வரல. இந்த கூட்டம் எல்லாமே விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா மக்களுக்கு தெரியும் சினிமா வேற அரசியல் வேற அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். இதனால விஜய்க்கு ஓட்டு கிடைக்காது. ஏன்னா மக்கள் தெளிவாதான் இருக்காங்க, யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது இளைஞர்களா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் எல்லாருமே தெரிஞ்சுதான் இருக்காங்க. அதனால விஜய்க்கு ஓட்டு கிடைக்காது. விஜய் ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கலாம், சினிமா நடிகர் அப்படின்ற ஒரு பிம்பத்துல அந்த ஒரு கவர்ச்சியினால மட்டும்தான் மக்கள் அவரை சந்திக்க போறாங்க, இளைஞர்கள் அவர்களை சந்திக்க போறாங்க. ஆனா அவரோட அரசியலுக்காகவோ அவரோட கொள்கைகளுக்காகவோ யாரும் அவரை பின்தொடர்ந்து போறல. சொல்ல போனா விஜய்க்கு ஒரு தெளிவான கொள்கையே கிடையாது. அவரோட கொள்கை என்ன அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம கடந்த காலங்கள்ல சினிமாவில அரசியலுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள முன்னுதாரணமா சொல்லி விஜய்க்கு சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு. ஏன்னா கடந்த காலங்கள்ல நிறைய பேர் சினிமாவில அரசியலுக்கு வந்தாங்க, அவங்களால கூட வின் பண்ண முடியல. ஆனா விஜயால எப்படி வின் பண்ண முடியும்? இப்போ விஜயோட கவர்ச்சியை பார்த்துதான் மக்கள் அவரை சந்திக்கிறதுக்கு போறாங்க. ஆனா ஓட்டுலாம் போட மாட்டாங்க. மக்களுக்கு நிறைய தொலைநோக்கு பார்வை இருக்குது. யாருக்கு ஓட்டு போடணும், யாரை பாதுகாப்பான இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். அப்படி பார்த்தோம்னா பாஜக அப்புறம் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு தான் மக்கள் ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பிக்கையா சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய்க்கு கொள்கை அப்படிங்கிறது இல்ல, அவரோட கொள்கை என்ன அப்படிங்கிறது சரியா அவரே ஒரு முடிவு எடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. சோ இப்ப எல்லாருமே சொல்ற விஷயம் இதுதான். ஏன்னா விஜய்க்கு கூட்டம் கூட்டுறது அப்படிங்கிறது நிறைய தான் இருக்குது. சோ மற்ற கட்சியினருக்கு விட இந்த விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டங்கள் அப்படிங்கிறது நிறைய தான் இருக்குது, அதை மறுக்க முடியாது. ஏன்னா அதை கண்கூடா நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா விஜயோட கூட்டங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கிறதுக்கு காரணமே அந்த கூட்டங்கள் வருதுதான். ஏன்னா கூட்டங்களை சரியா பாதுகாக்க முடியல, அந்த இடத்துல கட்டுப்பாடுகளை விதிக்க முடியல,
ஒரு பாதுகாப்புங்கிறது கொடுக்க முடியல. விஜய் வந்து எவ்வளவுதான் கட்டுப்பாடுகள், எவ்வளவு பாதுகாப்பு விதிமுறைகளை கொடுத்தாலுமே அது எல்லாத்தையும் மீறி, அதாவது காவல்துறை கட்டுப்பாடுகளை மீறி அவரை பார்க்க வரக்கூடிய கூட்டங்கள் அப்படிங்கிறது நிறைய வேலைகளை பண்றாங்க. அவரோட கார் மேல போய் விடுறதா இருக்கட்டும், அவரோட பிரச்சார வாகனத்து மேல விடுறதா இருக்கட்டும், இது புரிஞ்சு பண்றாங்களா புரியாம பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. சோ இதெல்லாம் இந்த மாதிரி வைக்கும்போது தான் விஜய்க்கு வந்து நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது. ஆனா அவங்க சொல்லுவாங்க திமுக தான் இதுக்கு காரணம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சாலுமே அவங்க பண்ணக்கூடிய விஜயை பார்க்கறதுக்கு வரக்கூடிய ஆட்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அந்த கட்டுப்பாடுகளுக்கு காரணமா இருக்குது. ஏன்னா ஒரு சில இடத்துல அவரை பின்தொடர்ந்து போறதுனால நிறைய பேர் மோதி கீழே விடுறாங்க, ஆக்சிடென்ட் நடக்குது, நிறைய பேருக்கு காயம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம எது மேலனாலும் ஏறுறாங்க, மரத்து மேல ஏறுறதா இருக்கட்டும், மின்கம்பங்கள் மேல ஏறுறது, ஆபத்தை உணராம அவரோட ரசிகர்கள் வந்து அவரை பார்க்கணும் அப்படின்ற வெறியில வந்து ஏதாவது ஒண்ணு விஷயத்த பண்றாங்க. இதனாலதான் விஜய்க்கு வந்து நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல பிரச்சாரத்துக்கு அனுமதி கூட மறுக்கப்படுது. ஏன்னா எல்லாருக்கும் சொல்லுவாங்க நிறைய பேர் நிறைய டைம் கொடுக்குறாங்க. இப்போ திமுக அதிமுக பிரச்சாரம் பண்றப்போ அதிக டைம் கொடுக்குறாங்க, விஜய்க்கு மட்டும் கம்மியான டைம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ விஜய் வந்து ஒரு அரசியல்வாதியா மட்டும் இருந்தா அந்த கட்டுப்பாடுகள் விதிக்க மாட்டாங்க. விஜய் வந்து இப்போ சினிமா ஸ்டார் அப்படின்றதுனால அவர் பாக்குறதுக்கு நார்மலாவே கூட்டம் அதிகமா வரும். இப்போ ஒரு அரசியலுக்கும் வந்துட்டார் அப்படின்றதுனால அவர் பாக்குறதுக்கு எக்கச்சக்கமா கூட்டம் வராங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இத்தனை பேருக்கு தான் அனுமதி கொடுத்திருக்காங்கன்னா கூட அந்த அனுமதியையும் மீறி நிறைய பேர் உள்ள நுழைகிறாங்க. சோ அந்த போலீஸ் பாதுகாப்பு கூட நம்ம பத்த மாட்டுது. சோ இதனாலதான் விஜய்க்கு வந்து நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. சென்னையில கூட அதனாலதான் சடனா வந்து கொடுத்த ஒரு பாதுகாப்பு கூட உடனே வந்துட்டு அனுமதியை கூட மறுத்துறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது, நீங்க இந்த நேரத்துக்குள்ள பேசி முடிக்கணும் அப்படின்னு சொன்னா விஜயால அதை ஏத்துக்க முடியல. ஏன்னா பத்தாதுதான், கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்தாங்கன்னா அது பிரச்சாரம் பண்றதுக்கான போதுமான நேரமா இருக்காது. இருந்தாலும் பாதுகாப்பு காரணங்கள் அப்படிங்கிற விஷயம் முக்கியமா பார்க்கப்பட வேண்டியதா இருக்குது. சோ விஜய் பார்க்க வர்றதுனால இன்னொருத்தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினா கண்டிப்பா கட்டுப்பாடுகள் விதிக்க தான் செய்வாங்க. சோ இப்படி போயிட்டு இருக்கும்போது விஜய் மேல குற்றச்சாட்டுகள் நிறைய வைக்கப்படுத்தினா விஜய் வந்து தன்னோட பவரை காட்டுறதுக்காக லேட்டா வரதா இருக்கட்டும், சொன்ன இடத்துக்கு டயத்துக்கு போக மாட்டாரு, அவர் வந்து கூட்டம் கூடணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்களை வாண்டடா பண்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. கரூர் சம்பவத்திலையுமே இந்த விஷயத்த தான் சொன்னாங்க. விஜய் வந்து சொன்ன டயத்தை விட ரொம்பவே லேட்டா தான் வந்தாரு. ஏன்னா எனக்கு இவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க அப்படின்றத காட்டுறதுக்காக தான் விஜய் வந்து இந்த மாதிரி பண்றாரு. ஏன்னா அவருக்கு மக்கள் மேல அக்கறையே கிடையாது, தாங்கிற ஒரு அகம்பாவம் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. சோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இல்லைன்னா கூட விஜய் கண்டிப்பா இதுல பொறுப்பா இருக்க வேண்டியது விஜயோட கடமை தான். ஏன்னா அவரை பாக்குறதுக்கு அவ்வளவு கூட்டம் வராங்க. ஒண்ணு முன்கூட்டியே அந்த விஷயங்களை பண்ணணும். பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து முன்னாடியே வந்துட்டு அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை கேட்கணும், அதுக்கான அனுமதியை கேட்கணும். இந்த டைம்ல நான் இங்க இருப்பேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு கண்டிப்பா அந்த டயத்துக்கு போகணும். ஏன்னா இப்ப முதலமைச்சர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்றாரு, இப்போ திருச்சியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னா மறுநாள் காலையில சென்னையில பிரச்சாரம் பண்ணுவான்னு சொல்லுவாரு. ஆனா அந்த டயத்துக்கு முன்னாடியே வந்துருவாரு. இப்போ இவர் எடுத்துக்கிட்டோம்னா டைம் அப்படிங்கிறது கீப் பண்ண மாட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டு மறுக்க முடியாததா இருக்குது. சோ அதை மாத்திக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஒரு ரெக்வெஸ்டா இருக்குது. சோ இதுல நயனா நாகேந்தர் வந்து இப்ப புதுசா ஒன்றும் சொல்லல, மற்ற அரசியல் கட்சியினர் சொன்னதுதான் விஜய்க்கு வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து சினிமா ஸ்டார், அதனாலதான் கூட்டம் வருது, மக்கள் தெளிவா தான் இருக்காங்க, ஓட்டுலாம் போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இவர் இப்படி சொன்னாலுமே விஜயோட தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த அரசியல் களத்துல இருக்கும், அதையும் மறுக்க முடியாது. ஏன்னா இளைஞர்கள் ஓட்டு கண்டிப்பா விஜய்க்கு விழும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. ஏன்னா விஜய் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்லயே வந்து கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். ஏன்னா வாக்குகள் வந்து கண்டிப்பா விஜயால சிதறடிக்கப்படும், அதுல மறுக்கவே முடியாது. அதிமுகவோட ஓட்டுகள் வந்து கண்டிப்பா சிதறடிஞ்சிடும். ஏன்னா பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலேயே அதிமுக மேல நிறைய பேர் அதிருப்தியில இருக்காங்க. திமுகவுக்குமே வந்து ஒரு கணிசமான வாக்குகளோட வெற்றி பெறுவாங்களான்னு கேட்டா அதுவுமே கேள்விக்குறிதான். ஏன்னா விஜய் வந்திருக்கிறதுனால ஓட்டுகள் கண்டிப்பா நிறைய பக்கம் சிதறும். அதனால திமுக வின் பண்ணா கூட அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வாக்குகள் வித்தியாசத்துல வேணா வெற்றி பெறுவாங்களே தவிர அதிக வாக்குகள் எடுத்துலாம் ஒண்ணு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. சோ எதுவா இருந்தாலும் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துடும், அன்னைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ இதுல வந்து யார் வந்தா நல்லா இருக்கும், ஒருவேளை மாற்று வந்தா நல்லா இருக்குமா, இல்லாட்டா வழக்கம் போல திமுகவை தொடர்ந்தா நல்லா இருக்குமா, அதிமுக திமுக அப்புறம் தமிழக வெற்றி கழகம், இதுல யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.